கோப்பஸ் நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய தினம் நம்ம நாட்டினுடைய ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2024 ஆண்டு தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படும், அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க மட்டும் இல்லை, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கோரிக்கையை எடுத்து வந்தது என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, செலவினங்களை குறைக்கலாம், தேர்தல் செலவினங்களை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ குறைக்கலாம்? 12,000 கோடி வரையும் தேர்தல் செலவினங்களை குறைக்கலாம். உள்நாட்டு உற்பத்தியில் 4.5 லட்சம் கோடி லாபம் கூட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுதான் உண்மையான நோக்கமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி நம்ம இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அதனுடைய விவாதங்கள் போயிட்டுருக்கு. அந்த நிலையில் திருப்பி இவங்க இப்படி தகவல் அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அது திட்டவட்டமாக 2030க்குள்ளே அறிவிச்சிரும், 2030 ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து நம்ம பேசுகிறோம். இப்போ அந்த அடிப்படையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது எதன் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, இந்த ஆளும் பாசிச பாஜக ஆட்சியானது தன்னுடைய பாசிச ஆட்சி முறையை நேரடியாக கட்டவிழ்த்து விடாமல் ஒரே நாடு ஒரே தேர்தலின் மூலமாக கட்டவிழ்த்து விட பார்க்குது அப்படிங்கிறதா. எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக கட்டவிழ்த்து விட பார்க்குதுன்னா, சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து மாநில கட்சிகளையும் ஒழித்து கட்டுவதற்கான ஒரு நடைமுறை தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது. அப்போது பாஜக இல்லாத மாநிலங்களில் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு வருவதற்கு இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது. அப்போ இது மட்டும் இல்லாமல் இதனுடனாவே தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது. அப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இதே அம்சம்தான். நாடாளுமன்றத்திலே தன்னுடைய பெரும்பான்மை தக்க வைப்பதற்காக மற்ற மாநிலங்களில் குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பி சீட்டுகளை குறைக்கிறது, மக்கள் தொகையின் கடற்கரை எம்பி சீட்டுகளை குறைச்சி தனக்கான அந்த வட மாநிலங்களில் ஊபி அந்த சைடு இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் எம்பி சீட்டுகள் அதிகரிக்கிறது மூலமா அந்த இப்போ தொகுதி மறுசீரமைப்பு. அதனோட ஒரு நடவடிக்கை தான் தொகுதி மறுசீரமைப்பு. முன்னாடியிலேருந்து நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். அப்போது இவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்படுத்தப்பட்ட விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே இது தான். ஒரே உணவு, ஒரே உடை, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே சாதி, ஒரே மதம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இந்தியாவோட பன்முகத்தன்மை கொண்ட இந்த இந்தியாவோட நிலப்பரப்பை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பாசிசத்தின் கீழ், தன்னுடைய பாசிச சூழ்ச்சியின் கீழ், ஒரு சர்வாதிகாரத்தின் கீழ் கொண்டு வரதுக்கான ஒரு நிலைமை தான். அப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலயமா என்னென்னலாம் மாறுது, ஒரே உணவு, ஒரே ஒரே மொழி போன்ற பல்வேறு அம்சங்களில் ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் ஏவப்படும் மாநிலங்கள் மீது அப்படிங்கிறது. அப்போ இந்தியாவோட தன்மையை பார்த்துக்கிட்டிங்கன்னா, பல்வேறு இனங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட ஒரு ஒன்றியம் தான் இந்தியா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை அமல்படுத்தி அதன் மூலிமா தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்த மாநிலங்களோட மாநிலங்களோட அதிகாரத்தையும் அதோட சுயேட்சைத்தன்மையும் அதோட கலாச்சாரத்தையும் ஒழிக்கிறது தான் முக்கியமான நோக்கமாக இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான எதிர்ப்புங்கிறது இந்திய அளவில் பல எதிர்க்கட்சிகளிடம் பல எதிர்ப்புகள் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பல ஜனநாயக சக்திகள் எல்லாருமே இதுக்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்துட்ருக்காங்க தான். இப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது எவ்வளோ ஆபத்தானது, ஒட்டுமொத்த இந்தியாவையும் இப்போ இருக்க இந்திய தன்மையையும் தலைகீழாக மாற்றக்கூடியது. எல்லா கலாச்சாரம் எல்லா மொழி இப்போ கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு வழியில் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் இந்தியாவின் மீது அனைத்து மாநிலங்கள் மீதும் தாக்குதல் தொடுக்கிறது. மும்மொழி கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ இதன் மூலயமாக ஒவ்வொரு தாக்குதல்களும் மாறி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் மாநிலங்கள் மேலே தொடுக்கப்பட்டு இருக்குது. அப்போ தன்னுடைய பாசிச இந்து ராஷ்டிர கனவை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு வழிகளில் இந்த பிஜேபி கும்பல் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வக்ஃபு மருத்துவ திருத்த மசோதா சட்டம், அதன் பிறகு இஸ்லாமுக்கு இந்த பார்வை அப்படியே கிறிஸ்டின் மக்கள் மீது, அதாவது கிறிஸ்தவர் மக்கள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக திரும்புறது, அந்த ஆர்டிக்கல் கூட ஒன்று வெளில வந்திருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் பல அம்சங்களில் இந்த நாட்டை சூறையாடுவதற்கும் கார்ப்பரேட்டுகளிடம் பலியிடுவதற்கும் பல அம்சங்களில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் துடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போது இது மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நம்ம எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விவாதிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தான். நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வில் சந்திப்போம்.